இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு பொரியல் தாங்க செய்ய போறேன். அதுவும் வந்து நம்ம இத மாரி ஒரு பொரியல் செய்யும்போது, ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு டேஸ்ட்ட தூக்கி குடுக்குறா மாரி ஒரு சில பொருள சேர்த்து செய்யும்போது சுவை கூடுதலா தாங்க இருக்கும். அப்படியே பீன்ஸ அந்த மாரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வேர்க்கடலை நான் பச்சை கடல சேர்க்கறதுனால வறுத்துட்டேன். நீங்க வந்து வறுத்த கடலையா இருந்தா அப்படியே நீங்க சேர்த்துக்கலாம். அத அப்படியே ஆற விட்டுட்டு, இதில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி வெங்காயங்க நல்லா பொடியா கட் பண்ணதையும் சேர்த்து, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து, நல்லா ஒரு பொன்னிறமா அத வந்து நம்ம வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அலசி வச்ச பீன்ஸ இதில சேர்த்துறணுங்க. இத சேர்த்துட்டு, அதிலேயே வந்து நம்ம உப்பு சேர்த்துறணும். உப்பு சேர்க்கும்போது அந்த கலர் மாறாம அப்படியே பசுமையா இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குங்க. இத மாரி செய்யுங்க. உப்பு சேர்த்து, இத நல்லா வதக்கி விட்டு, அதிலேயே கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேங்க. நான் வந்து அவிச்சுலாம் அத சேர்க்கல. அப்படியே டைரக்ட்டா சேர்த்து தண்ணி தெளிச்சு வேக விட்டோம்னா, நமக்கு அதோட சத்து முழுமையா கிடைக்கும். இந்த வறுத்த வேர்க்கடலையோட 1 ஸ்பூன் சோம்பு, நல்லா ஒரு 3 பச்சை மிளகாய நல்லா காரத்துக்கு சேர்த்துட்டு, கைப்பிடி தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு பல்ஸில் விட்டு இதை எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கரகரன்னு இருக்கணுங்க. இதை வந்து அப்படியே அதில் சேர்த்து விட்டுற வேண்டியதான். இது வந்து கொஞ்சம் பிடிச்சா மாதிரி இருக்கும் இந்த எண்ணெயோட வேர்க்கடலைங்கிறதுனால. அதை நல்லா கரண்டியாலே நல்லா அமுக்கி பிடிச்சி நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் நான் மஞ்சத்தூள் இப்போ தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே 2 பெரட்டி எடுத்து வச்சு சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நாளை சந்திப்போம்.